வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 பேசிக் அல்ஜிப்ரா அடிப்படை இயற்கணிதம். இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் ஃபுல்லாகவே செகண்ட் சாப்டர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸில் ஆல்பா பீட்டா கொடுத்துட்டு ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாம் நிறையா பார்த்தோம். இப்போ எக்ஸசைஸ் 2.4ல் ரெண்டு சம்மு, ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டு சம்மு இந்த வீடியோவில் வரப்போகுது. ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும், செகண்ட் சம்மு கொஞ்சம் லென்த்தாக வரும். கொஞ்சம் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் நல்லா பார்க்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ சம்முக்கு போகலாம். எக்ஸசைஸ் நம்பர் 2.4ல் ஃபஸ்ட் சம்மை முதல்ல பார்க்க போகிறோம். பயிற்சி 2.4 சம் நம்பர் 1. 7 மற்றும் 3 ஆகிய மூலங்களை உடைய இருபடி சமன்பாட்டை காண்க. அதாவது ஆல்பா கமா பீட்டா என்பன இரண்டு மூலங்கள். அப்போ ஆல்பா என்பன 7, பீட்டா என்பன 3, இப்படி நம்மளாக வச்சுக்கிட்டு அந்த இருபடி சமன்பாடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். எங்கே படிச்சிருக்கோம், ஆல்பா பீட்டாவும் கொடுத்தா தேவையான இருபடி சமன்பாடு என்பது x² மைனஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அந்த ஃபார்முலா தான் இங்கே பயன்படுத்த போகிறோம். அப்போ எக்ஸசைஸ் நம்பர் 2.4 சம் நம்பர் 1. கன்ஸ்ட்ரக்ட் எ ஈக்குவேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் வித் ரூட் 7 அண்டு -3. அப்போ ஆல்பா பீட்டா கொடுத்துட்டு இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல கிவன் ரூட்ஸ், அந்த ரூட்ஸை ஆல்பா பீட்டான்னு நம்மளாக பேர் வச்சுக்கணும். அப்போ ஆல்பா ஒரு ரூட்டாகவும் பீட்டாங்கிறது இன்னொரு ரூட்டாக வச்சுக்கணும். அப்போ ஆல்பா பீட்டா என்பது இரண்டு மூலங்கள். அதை முதல்ல கிவன் ரூட்ஸ் ஆல்பா கமா பீட்டா ஆர் ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதிட்டா கொஞ்சம் நல்லது. அப்போ ஈக்குவேஷன், அப்போ ஆல்பாவும் பீட்டாவும் இந்த இருபடி சமன்பாடுடைய மூலங்கள். தேர்ஃபோர் ஆல்பா என்பது 7, பீட்டா என்பது -3, இப்படி எழுதிட்டு முதல்ல நீ ரெண்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, அதாவது மூலங்களின் கூட்டல் பலன் என்ன, மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்பது சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ 7 ப்ளஸ்ஸு -3 ரெண்டையும் கூட்டிடணும். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்பது 7 - 3. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா என்பது 4. நீங்கள் மைண்ட்லேயே வச்சு கூட டைரெக்டாக போடலாம். அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டாங்கிறது 4. அப்போ மூலங்களின் கூட்டல் பலன். அதுக்கு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கணும். த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டானா 7 × -3. அப்போ ஆல்பா பீட்டா இன்னும் எவ்வளோப்பா, -21, 7 3 21. அப்போ தேவையான இருபடி சமன்பாடு ஃபஸ்ட்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும், அதுக்கு அடுத்தது ஆல்பா பீட்டா கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தேவையான இருபடி சமன்பாடு என்பது என்ன, x² மைனஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டா எக்ஸு ப்ளஸ்ஸு ஆல்பா பீட்டா ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல வேணால் எழுதிக்கங்க, தேவையான இருபடி சமன்பாடு த ரெக்வயர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட எழுதிக்கலாம். அப்போ x² மைனஸ் ஆல்பா பீட்டாங்கிறது எவ்வளவு, 4. அப்போ 4x ஆல்பா பீட்டாங்கிறது -21 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ த ரெக்வயர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் x² மைனஸ் 4x மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. அப்போ தேவையான இருபடி சமன்பாடு என்பது x² மைனஸ் 4x மைனஸ் 21 ஈக்குவல் டு 0. இதோட இந்த ஃபஸ்ட்டு சம் முடியுது. செகண்ட் சம் போகிறோம், கொஞ்சம் ரெடி ஆகிக்குங்க. பயிற்சி 2.4 சம் நம்பர் 2. ஒரு இருபடி சமன்பாட்டின் அல்லது ஒரு இருபடி கோவையின் ஒரு பூஜ்ஜியம் 1 + √5 மேலும் p ஆஃப் 2 = 2 எனில் அந்த இருபடி கோவையை காண்க. இதில் 2-3 பாயிண்ட்ஸை நல்லா தெரிஞ்சுக்கணும். இருபடி கோவைன்னா என்ன, அப்போ இருபடி கோவை என்பது p ஆஃப் x = ax² + bx + c, அதுதான் இருபடி கோவை. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். அப்போ பூஜ்ஜியம்னா என்ன அர்த்தம்னா தீர்வு. அப்போ இந்த இருபடி கோவையினுடைய ஒரு பூஜ்ஜியம், ஒரு தீர்வு 1 + √5.
அப்போ இது வந்து இரேஷனல் நம்பரில் இருக்கனால இதனுடைய காஞ்சிகேட் தான் இன்னொரு ரூட்டு. அப்போ 1 + √5 ஒரு ரூட்டு, 1 - 5 வந்து √5 வந்து இன்னொரு ரூட்டு. இது சம்மு செய்கிறப்ப நல்லா பார்த்துக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க, P(1) = 2னா x = 1 போட்டால் 2 கிடைக்குதான். அப்போ ரிமைண்டர் பார்ட்டுக்கு வந்துடுது. அப்போ P(1) = 2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் மிச்சம் ஆன்சர் 2 கிடைக்குதா. அப்போ இதில் ஒரு 2 சமன்பாடு வரும், இதில் ஒரு சமன்பாடு வரும். அந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் ஏபிசி கிடைக்கும். அந்த ஏபிசி எடுத்துகிட்டு வந்து ஈக்குவேஷனில் போட்டால் நம்மளுக்கு இருபடிக்கோவை கிடச்சிரும். அப்போ இங்கிலீஷ் மீடியம் பொறுத்தளவுக்கு எக்ஸசைஸ் நம்பர் 2.4 சம் நம்பர் 2, a quadratic polynomial has one of its root அல்லது one of is 0 1 + √5. அப்போ ஜீரோனாவே என்ன அர்த்தம்னா ரூட்னு அர்த்தம். அப்போ 1 + √5 and it satisfied P(1) = 2. Find the quadratic polynomial. அப்போ ஜீரோன்னா என்ன அர்த்தம்னா ரூட்டுன்னு அர்த்தம். அப்போ 1 + √5 1 ரூட். இதை கான்ஜுகேட் தான் வந்து அனதர் ரூட், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ வந்து 1 - √5 என்பது அனதர் ரூட். அது பாலினாமியல்ஸ் அக்கர் இன் கான்ஜுகேட்ஸ் ஈச் அதர்னு படிச்சுப்போம் இல்லையா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ 1 + √5க்கு கான்ஜுகேட் வந்து 1 - √5. இதனுடைய ஆன்சர் 2 ஆன்சர் இருக்குது. இதில் P(1) = 2னா அந்த ரிமைண்டர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறது. அது சம்மு வந்து நம்ம போட போகிறோம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. இது கொஞ்சம் லென்த்தாக வந்தாலும் வரும், பரவாயில்ல, எப்படி வந்தாலும் நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் போக போகிறோம். அப்போ சொல்யூஷன் போகிறப்ப முதல்ல த ரெக்வயர் பாலினாமியல் முதல்ல எழுதணும். முதல்ல த ரெக்வயர் பாலினாமியல். அப்போ தேவையான அந்த பல்லுறுப்புக்கோவை அல்லது இருபடிக்கோவை எழுதணும். அப்போ லெட்ஸ் அப்போ P(x) = ax² + bx + c. அப்போ இதுதான் அந்த தேவையான பாலினாமியல், த ரெக்வயர் பாலினாமியல். இப்போ 1 0 இஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ முக்கியமான பாயிண்ட் ஒரு 3 பாயிண்ட் எழுத போகிறேன். அப்போ 1 ரூட் x = 1 + √5. அதர் ரூட்ஸ் அல்லது அனதர் ரூட்ஸ் எப்படி வேணால் எழுதிக்கலாம். அதர் ரூட்ஸ் அதுவும் x = 1 - √5 எழுதிடணும். அதுக்கு அடுத்தது வந்து P(1) = எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க, இந்த 2 கொடுத்துருக்காங்களா, இந்த 2 கொடுத்துருக்காங்களா. அப்போ இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கணும், இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கணும், இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கணும். அந்த 3 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாவே நம்மளுக்கு வந்து ஏபிசி தானாக கிடச்சிட போகுது. அது ஒவ்வொன்றா ஈக்குவேஷன் வந்து கொண்டு வர போகிறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், இல்லைனா இது வந்து புரியாமல் போயிடும். ரொம்ப ஈஸியான சம்ம தான், கொஞ்சம் நல்லா கொஞ்சங்க. அப்போ ஸ்டெப் நம்பர் 1 அல்லது பாயிண்ட் நம்பர் 1, டேக் x = 1 + √5. இதை முதல்ல எடுக்கணும், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். அப்போ P(x) = என்னப்பா வந்திருக்கு, அப்போ ax² + bx + c. ரூட்டுனாவே ஆன்சர் = 0 போட்டுடணும். ஏன்னா இது வந்து ஆன்சர்னு சொல்லிட்டாவே இந்த ஃபேக்டர் தேரத்தின் பிரகாரம் அப்போ P(x) = 0ன்னு அர்த்தம், மறந்துடாதீங்க. இப்போ P(1 + √5) அப்ளை பண்ணணும். நல்லா பொறுமையாக கவனிங்க. அதை அப்ளை பண்ண என்ன வரப்போகுது, a × 1 + √5² + b × 1 + √5 + c = 0. அவ்வளோதான்ப்பா. இதை நீ கரெக்டாக நீ அப்ளை பண்ணிட்டாவே கண்டிப்பாக ஆன்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டுருவேன். இப்போ என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸுக்கு பதிலாக 1 + √5 அப்ளை பண்ணணும். பண்ணிட்டேன். இதை என்ன பண்ணலாம், இந்த ஏயை முன்னால் அப்படியே வச்சுக்கோங்க. இது a + b², அதை வந்து போடணும். அப்போ a² + b². அப்போ a² + b² + 2ab. அவ்வளோதான்ப்பா. இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், a + b² ஃபார்மில் எழுதிட்டேன். இந்த b × 1 + √5 அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிபிள் பண்ண வேணாம். + c = 0. அப்போ இது என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டாச்சா, இதை சிம்பிளை பண்ணுங்கள். அப்போ a × 1² எவ்வளோப்பா 1, √5² எவ்வளோப்பா வெறும் 5, ப்ளஸ் இது 2 √5 மல்டிபிள் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது b, இது 1 + √5 அப்படியே வச்சாச்சு. ப்ளஸ் c 0. ஓகேப்பா.
அப்போ 1 + √5 எக்ஸுக்கு பதிலாக அப்படியே அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து a இன்ட்டு இது என்ன ஆகும், இதை வந்து மல்டிபிள் பண்ணால் இது ஆட் பண்ணால் 6 ப்ளஸ் இது 2 √5 ப்ளஸ் b இன்ட்டு 1 + √5 ப்ளஸ் c = 0. இதுக்கு அடுத்து நீ ஒன்றும் செய்ய வேணாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு நம்மளாக வச்சுக்கிறோம். ஏன்னா இது மாதிரி 3 ஈக்குவேஷன் வரும், சால்வ் பண்ண போகிறோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சாச்சு. இதே மாதிரி ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டு வாங்க. இப்போ செகண்ட் டேக் பார்த்தீங்கன்னா x = 1 - √5 அந்த கான்ஜுகேட் போட்டோம் இல்லையா, அதுதான் x = 1 - √5. அந்த p of x = 0 ஏன் போட்டிங்கன்னா அந்த ஜீரோஸ்ன்னு சொல்லிட்டாவே ரூட்ஸு, அப்போ கண்டிப்பாக ரிமைண்டர் 0 அதனால் போட்டிருக்கோம். அப்போ p of x = 0ன்னு சொல்லிவிட்டோம். அப்போ p of x = ax² + bx + c = 0. இதெல்லாம் ஓகே. இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 - √5 வச்சு செய்யணும். ஏற்கனவே வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 + √5 வச்சோம் இல்லையா, இப்போ 1 - √5 வச்சு செய்யணும். அப்போ p of 1 - √5 = a இன்ட்டு இந்த x² பதிலாக 1 - √5 x² ப்ளஸ்ஸு b இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 - √5 ப்ளஸ் c = 0. அப்படியே அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இனிமேல் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். கொஞ்சம் தெளிவாக கொஞ்சிக்கோங்க. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரப்போகுதுப்பா, அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் a அப்படியே இருக்கும். இது a - b ஹோல் ஸ்கொயர். அப்போ a² ப்ளஸ் b² மைனஸ் 2ab அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலை. ப்ளஸ் அது b 1 - √5 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் c = 0 அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கிட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குது நல்லா கவனிங்க. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் a அப்படியே இருக்கும். 1² எவ்வளோப்பா 1, √5² எவ்வளோப்பா வெறும் 5 மைனஸ் இது வரைக்கும் மல்டிபிள் பண்ணால் 2√5 ப்ளஸ்ஸு b இன்ட்டு 1 - √5 ப்ளஸ் c = 0. இதை சிம்பிளிஃபை பண்ணினா 5 1 6. அப்போ a இன்ட்டு இது எவ்வளோ வரப்போகுதுப்பா 6 - 2√5 ப்ளஸ்ஸு b இன்ட்டு 1 - √5 ப்ளஸ் c = 0. இதை என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மைனஸை கூட முதல் உள்ளே கொண்டு போயிடும். இந்த ஏஐ கூட மல்டிபிள் பண்ணி விட்ருவோம். போன ஈக்குவேஷனில் பண்ணல, ஆனால் இந்த ஈக்குவேஷனில் பண்ணி வைக்க போகிறேன். ஏன்னா இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போயே வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ a இன்ட்டு 6 எவ்வளோப்பா 6a. இதை மல்டிபிள் பண்ணால் -2a √5. அதுக்கடுத்து இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ போகிறது ப்ளஸ் b. இதை மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ போகிற போகுது ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு 6 √5 ப்ளஸ் c = 0. அப்போ அந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 6a மைனஸ் 2a √5 ப்ளஸ் b ப்ளஸ் அது மைனஸ் 6 √5. இது வந்து 6 மறந்துடாது, 6 கிடையாது சாரி, b √5 பியால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் c = 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2, சமன்பாடு 2ன்னு வச்சாச்சு. அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் அங்கே தெரியும், ஏற்கனவே நம்ம எழுதி வச்சுருக்கோம், ஞாபகம் இருக்கு இல்லையா. அப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. அதுக்கடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கடுத்து மொத்தமாக எழுதி சால்வ் பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சிட்டே வாங்க. அப்போ தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கிவன் தட் p of 2 = எவ்வளோ, p of 1 = 2 அவங்க கொடுத்துருக்காங்க. இது p of 1 = 2னா ரிமைண்டர் வந்து 2ன்னு அர்த்தம். அப்போ p of x = 2. அப்போ p of x = ax² + bx + c = 2. அந்த எக்ஸுக்கு பதிலாக 1 வந்து இங்கே அப்ளை பண்ணோம், மறந்துடாதீங்க. அப்போ a இன்ட்டு 1² ப்ளஸ்ஸு b இன்ட்டு 1 ப்ளஸ்ஸு c = 2. அப்போ 1² 1 தானேயா. அப்போ a ப்ளஸ் இது b ப்ளஸ் c = 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்போ மொத்தம் எத்தனை ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம், 3 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 இந்த 3ஐயும் வந்து சால்வ் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
ஈக்குவேஷன் ஒன்றுங்கிறது வந்து இந்த இதுதான் ஈக்குவேஷன் ஒன்றா கொடுத்துருந்தேன். அதவே வந்து என்ன கண்டுபிடிச்சிங்கன்னா மல்டிபிள் பண்ணி காமிச்சிட்டேன். ஏன்னா மல்டிபிள் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக விளங்கும். அப்போ இது இதுதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணியிருக்கேன், ஏயால் மல்டிபிள் பண்ணால் 6 × a 6a, இது a × 2 2a √5, இது b × 1b b × √5 b √5 ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2வையும் கூட அங்கே பக்கத்தில் எழுதிடுவா. அப்போ இது வந்து 6a மைனஸ் 2√2a √5 ப்ளஸ் b, அதுக்கடுத்து என்னப்பா வரப்போகுது, ப்ளஸ்ஸு மைனஸ் b √5 ப்ளஸ்ஸு c இஸ் ஈக்குவல் 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இது ப்ரீவியஸ் பேஜில் எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்ன செய்யலாம் தெரியுமா, இது ரெண்டையும் கட் பண்ணி கூட நம்ம ஒரு ஈக்குவேஷனை உருவாக்கிடலாம். 1 2 என்ன பண்ணலாம், சுருக்கி வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். இல்லைனா தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்னப்பா இருக்குது, a ப்ளஸ் b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ இது ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 3 ஈக்குவேஷனை எழுதியிருக்கேன். இதை சால்வ் பண்ணி ஏபிசி கண்டுபிடிக்க போகிறோம். அது ஈஸியான வழியில் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணணும், ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வைக்கணும். 2ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணணும், ஈக்குவேஷன் 5ன்னு வைக்கணும். அப்புறம் அப்படியே சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கலாம், அது ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் தான் ரொம்ப ஈஸி. அப்போ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 இந்த 3 ஈக்குவேஷன் வந்து எழுதியாச்சுப்பா. இப்போ சால்வ் 1 and 3, 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணணும், அதுதான் ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து 6a ப்ளஸ் 2a √5 ப்ளஸ் b ப்ளஸ் b √6 √5 ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது a ப்ளஸ் பிக்கு நேரம் எழுதியிருக்கேன், ஏக்கு நேரம் எழுதியிருக்கேன், சிக்கு நேரம் எழுதியிருக்கேன். அப்போ a ப்ளஸ் b ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு என்னது 2. இப்போ இதை கேன்சல் பண்ணணும்னா ஒன்று செய்யணும், நல்லா கொஞ்சிக்கோங்க. இதை கேன்சல் பண்ணணும்னா ஆப்போசிட் சிம்பிள் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இது மைனஸு, இது மைனஸு, அப்போ தான் சி வந்து கேன்சல் ஆகும். அப்போ முதல்ல சியை தான் கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ இது கேன்சல் ஆகிடுச்சுப்பா. அப்போ இங்கே 6a மைனஸ் a எவ்வளோப்பா 5a. இங்கே என்னப்பா இருக்குது 2a √5 அப்படியே இருக்குது. இது பியும் கூட என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிருங்க, ப்ளஸ் b மைனஸ் b அப்படியே கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல மிச்சம் என்ன இருக்குப்பா b √5, c கேன்சல் ஆயிரும். இது மைனஸ் ஆயிரும்ல, எல்லாமே குறி மாற்றணும். அப்போ -2. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. அப்போ இது கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா செய்யணும், வேறு ஒன்றும் ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அப்போ 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணால் இந்த ஈக்குவேஷன் பேர் 4ன்னு வச்சாச்சு. மறுபடியும் சால்வ் 2 and 3. அப்போ 2ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ண வேண்டும். அப்போ 2வது ஈக்குவேஷனையும் 3வது ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். அப்போ 2வது ஈக்குவேஷனையும் 3வது ஈக்குவேஷனையும் என்ன பண்ண போகிறோம், எழுத போகிறேன், நல்லா கொஞ்சோங்க. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குப்பா, அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள், 6a மைனஸ் 2a √5 ப்ளஸ்ஸு b மைனஸ் b √5 ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன் தம்பி. அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். தேர்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி ஏக்கு நேராக எழுதுங்க, ப்ளஸ்ஸு பிக்கு நேராக எழுதுங்க, ப்ளஸ்ஸு சிக்கு நேராக எழுதுங்க. நம்மளுக்கு ஆன்சர் வந்து இது வந்து எந்த ஈக்குவேஷன், தேர்டு. அப்போ 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும், 2ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் அப்பா மாதிரி கொடுங்க, மைனஸ் 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 மைனஸ். சியை கேன்சல் பண்ணணும், சி அடித்தாச்சு. அப்போ இங்கே பி கேன்சல் ஆகிருக்கு. அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்குது 5a. அப்போ 6a மைனஸ் c எவ்வளவு -5a. இது -2a √5. மிச்சத்தை மட்டும் எழுத போகிறேன், மைனஸ் b √5 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ போகிறது -2. இது ஈக்குவேஷன் நம்பர் எவ்வளவு 5. அப்போ ஏற்கனவே ஒரு 3 ஈக்குவேஷன் இருந்துச்சு. 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் 4 வச்சோம். 2ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணி ஈக்குவேஷன் 5 வச்சுருக்கோமா. அப்போ 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. சால்வ் 4 and 5, வேறு ஒன்றும் கிடையாது. அதே கான்சன்ட்ரேட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ சால்வ் 4 and 5, சால்வ் 4 and 5. அல்ஜிப்ராவை பொறுத்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே ஒன்றுமே கிடையாது.
அப்போ 4 5 எழுதலாமா? 4 பார்த்தீங்கன்னா 5a ப்ளஸ்ஸு 2a √5 ப்ளஸ்ஸு b √5 ஈக்குவல் டு -2. இது எத்தனாவது ஈக்குவேஷன்? 4th ஈக்குவேஷன். 5th ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள். அப்போ 5th ஈக்குவேஷனை பொறுத்தளவுக்கு இந்த ஈக்குவேஷனை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது, சொல்லிடுங்க பாருங்கள். 6a -a அப்படிங்கிறப்ப எவ்வளோ வரும்? +5a. மறந்துடாதீங்கப்பா. அப்போ இந்த இடத்துல என்ன வரப்போகுது? +5a. இது மைனஸ் ஓகே, இது வந்து மைனஸ் ஓகே, இது வந்து -2 ஓகே. இது 4th ஈக்குவேஷன் எழுதிட்டேன். அதுக்கடுத்து 5th ஈக்குவேஷன் எழுத போகிறேன். நல்லா கவனிச்சுவாங்க. அப்போ 5th ஈக்குவேஷனை பொறுத்தளவுக்கு என்ன வைப்ப வரும்? 5a -2a √5 b √5 ஈக்குவல் டு -2. இது ஈக்குவேஷன் நம்பர் எவ்வளோப்பா? 5. ஓகேப்பா. இங்கே பார்த்தீங்கன்னாப்பா அழகாக கேன்சல் ஆகி எதுக்கும் போக தேவையில்லை. இது கேன்சல், இது கேன்சல். ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் கேன்சல். அப்போ 5a 5 எவ்வளோயா? 10a ஈக்குவல் டு எவ்வளோப்பா? -4. அப்போ ஏயினுடைய வேல்யூ -4/10. அப்போ 4 என்ன கேன்சல் பண்ணி போடுங்க. அப்போ 2 4 I2 10. அப்போ ஏயினுடைய வேல்யூ எவ்வளோ வரப்போகுது? அப்போ ஏ வேல்யூ என்பது -2/5. அப்போ ஏ வேல்யூ எவ்வளவு? -2/5. இப்போ ஏ வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ வேல்யூ ஈக்குவல் டு -2/5. இது 4வது ஈக்குவேஷன் போய் சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த ஏ வேல்யூவை. அதான் டேக் ஈக்குவேஷன் நம்பர் 4. அந்த 4th ஈக்குவேஷன் நான் எடுத்துட்டேன். இதுதான் வந்து 4th ஈக்குவேஷன். அந்த 4th ஈக்குவேஷன் வந்து ஏ வேல்யூ வந்து ஃபில்லப் பண்ண போகிறேன். அப்போ 5 இன்ட்டு இந்த ஏ வேல்யூ -2/5 ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு -2/5. இந்த √5 அப்படியே இருக்கும். ப்ளஸ்ஸு b √5 ஈக்குவல் டு -2. அவ்வளோதாப்பா. இதை அப்படியே எழுதிக்கிட்டு நான் என்ன சொல்ல வரேன்? அப்படியே சிம்பிளிஃபை பண்ண போகிறது தான். இந்த b 5 அடிச்சிடுறேன். அப்போ -2 மிச்சம் இருக்கும். இதை ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ -4/5 அப்படியே இருக்கும். இந்த இடத்துல என்னப்பா இருக்கும்? √5 அப்படியே இருக்கும். மறந்துடாதீங்க. ஏன்னா அப்படியே ஒரு தடவை எழுதிக்கங்க. ப்ளஸ்ஸு b √5 ஈக்குவல் டு -2. அப்போ இதை மட்டும் என்ன பண்ண போகிறேன்? சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே பாருங்கள் என்ன சொல்ல வரேன்? இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதை வந்து கூட இங்கே பண்ணாமல் அங்கிட்டு கூட கொண்டு போயிடலாமா? அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் வந்து ஈஸியாகவும் புரியும். கொஞ்சம் நல்லா கொஞ்சிட்டே வாங்க. ஏன்னா வந்து சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக சிம்பிளிஃபை பண்ணணும். இல்லைனா ஆன்சர் வந்து மிஸ் ஆகிடும். இந்த b √5 வைங்க ஈக்குவல் டு இந்த -2 அப்படியே எடுத்துக்கோங்க. இது அங்கிட்டு போனால் +2, இது அங்கிட்டு போனால் +4/5 √5. மறுபடியும் பாருங்கள். இந்த -2 அங்கிட்டு போனால் +2 ஆயிரும். இந்த -4/5 √5 அங்கிட்டு போனால் ப்ளஸில் மாறிடும். இது அழகாக கிடைக்கிது பாருங்களேன். இதுதான் அடிச்சிடலாம். ப்ளஸ் மைனஸ் அடிச்சிடலாம். அப்போ b √5 ஈக்குவல் டு 4/5 √5. இங்கே √5 கூட அடிச்சு விட்றலாம்ப்பா. அப்போ b எவ்வளோப்பா? 4/5. அழகாக கிடச்சிச்சு. அப்போ b வேல்யூ 4/5. ஏற்கனவே நம்ம வந்து ஏ வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ப்பா? அப்போ -2/5 ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த என்ன வேணும் நம்மளுக்கு? சி மட்டும் வேணும். அப்போ ஏ வேல்யூ வந்தாச்சு, பி வேல்யூ வந்தாச்சு. அப்போ சி வேல்யூ மட்டும் வேணும்னா நம்ம போய் எங்கே போய் அப்ளை பண்ணலாம்? ஈக்குவேஷன் நம்பர் 3ல் போய் போடுங்கப்பா. ஆன்சர் வந்து ஈஸியாக வரப்போகுது. அப்போ ஃப்ரம் 3. அப்போ ஈக்குவேஷன் 3ல் போய் போடுங்க. அப்போ 3 என்னது இப்போ வரும்? a + b + c ஈக்குவல் டு -2ன்னு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணுங்க. அப்போ a + b + c ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதாவது இந்த p ஆஃப் 1 ஈக்குவல் 2ன்னு ஒரு ஈக்குவேஷன் போட்டோம் இல்லையா? இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 3. இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஏக்கு வந்து 4/5 போடுங்க. பிக்கு என்னப்பா? -2/5 போடுங்க. ப்ளஸ் c ஈக்குவல் டு 2. இதை அப்படியே வச்சுக்கோங்கப்பா. அதை சுருக்கி போட்டால் 4லேருந்து 2 கழிச்சா எவ்வளோப்பா? 2/5 ப்ளஸ் c ஈக்குவல் டு 2. அப்போ c மட்டும் வேணும்னா நம்ம என்ன சொல்ல வரோம்? அப்போ 2 வச்சுக்கோங்க. இதை இடம் மாத்திரம் -2/5. அப்போ c மட்டும் வேணும்னா 5 2 எவ்வளவு? 10 -2/5. அப்போ c எவ்வளோப்பா வருது? 8/5. அப்போ இந்த c வேல்யூ 8/5. சாதாரண அல்ஜிப்ரேக் சம் தான், ஒன்றும் கிடையாது. ஆன்சரை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாக்க எல்லாமே ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். அப்போ மொத்தத்தில் ஏ எவ்வளவு, பி எவ்வளவு, சி எவ்வளவுன்னு எழுதிட்டு
அவங்க பாலினாமியல் என்னன்னு கேட்டாங்களா, அதை எழுத போகிறேன். therefore a வேல்யூ -2/5, b வேல்யூ எவ்வளோப்பா சொன்னோம் 4/5, c வேல்யூ எவ்வளோ சொன்னோம் 8/5. இந்த 3 வேல்யூவை எடுத்துகிட்டு போய் the required polynomial அவங்க கேட்டாங்க இல்லையா, therefore the required quadratic polynomial அவங்க கேட்டது. therefore தேவையான இருபடி சமன்பாடு அவங்க கேட்டதை அப்படியே நம்ம எழுத போகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. தேவையான இருபடி சமன்பாடு. அப்போ இருபடி சமன்பாடு என்னப்பா போட்டோம், தேவையான பாலினாமியல். அப்போ p of x is equal to ax² + bx + c, இதுதான் தேவையான பாலினாமியல். இதை அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ p of x is equal to ஏக்கு வேல்யூ எவ்வளவு -2/5 x², பிக்கு வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 4/5x, சிக்கு வேல்யூ எவ்வளவு 8/5. அதோடு விட்டுட்டாலே ஆன்சர் போதும். இந்த டினாமினேட்டர் பூரா பார்த்தீங்கன்னா கீழே 5 இருக்கு இல்லையா, அந்த 5 கூட வந்து காமனாக வெளியே எடுத்து கூட விட்டுறலாம். அப்போ இதோட ரைட்டு தான், இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு வந்து கூடுதலாக செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம். அப்போ p of x = இந்த 1/5 அப்படியே காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்க போகுதுப்பா, -2x² + 4x + 8. இதோட விட்டாலே ஆன்சர் போதும். இதுவும் ஆன்சர் ரைட்டு தான், இதுவும் ஆன்சர் ரைட்டு தான். அப்போ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 2 சம்மு செஞ்சுருக்கோம். எக்ஸசைஸ் வந்து 2.4ல் 2 சம்மு. முதல் சம்மு ஆல்பாவும் பீட்டாவும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கேட்டாங்க. இந்த ரெண்டாவது சம்மு வந்து பார்த்தீங்கன்னா பாலினாமியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாலினாமியல்னால் ஒரு ரூட் கொடுத்துட்டு ஒரு காஞ்சிகேட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஒரு ரிமைண்டர் கொடுத்துட்டு அப்போ 3 ஈக்குவேஷன் உருவாக்கி 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஏபிசி கண்டுபிடிச்சி பாலினாமியல் வந்து அப்ளை பண்ணோம் இல்லையா. அதுக்கடுத்து தேர்ட் சம்மு வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த சம்முவே வந்து கொஞ்சம் லென்த்தான சம்மு தான், கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக புரியும். ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு ரிப்பீட் பண்ணி பாருங்கள், நல்லா செஞ்சு பாருங்கள், நல்லா ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.